ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். வர நவம்பர் 16 எஸ்ஏஆருக்கு எதிராக டிவிகேலிருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தவிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வரும் 16 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எஸ்ஐஆர் அப்படின்னா சிறப்பு தீவிர வாக்காளர் சீர்திருத்த பட்டியல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மொத்தமுமே இதுக்கு எகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க. அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. மக்கள் மத்தியிலுமே இதுக்கு எதிர்ப்பு தான் இருக்குது. இருந்தாலுமே இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. ஒரே வீடு, ஆனா அந்த வீட்டுல 30 பேரு ஓட்டர் ஐடி எடுத்துட்டாங்க ஒரே அட்ரஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வாடகைக்கு வீடு விட்டுருக்காங்க அப்படின்னா அங்க வர்றவங்க அதே வீட்டு அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஆள் வருவாங்க, அவங்களும் அதே வீட்டு அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி எடுக்கிறாங்க. வேற வேற டயத்துல வேற வேற ஆட்கள் அங்க தங்குறாங்க. அந்த வீட்டு அட்ரஸ் போட்டு நம்ம போட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஓட்டர் ஐடி கேட்ட உடனே கிடைக்காது. நம்ம அப்ளை பண்ணி வர்றதுக்கே 5-6 வருஷம் ஆகும். அதுக்குள்ள அந்த வீட்டுல ஏகப்பட்ட பேர் வந்திருக்கலாம். அந்த அட்ரஸை வச்சு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஒரு தடவை மாத்திரக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதே அட்ரஸை அப்படியே விட்டுருக்கலாம். அதனால ஒரே அட்ரஸ்ல நிறைய ஐடிஸ் இருக்கலாம். இதுக்கு அட்ரஸ் சேஞ்சிங் ப்ராசஸை கொஞ்சம் சுலபமாக்குனீங்கன்னா மக்கள் தானாகவே போய் வீடு மாற்றும் போது அட்ரஸையும் மாத்திப்பாங்க. ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க 22 லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்து போனவங்க பேர்ல ஓட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறந்து போனவங்க பேர்ல ஓட்டர் ஐடி இருந்தது அப்படின்னா அதை நம்ம சுலபமாவே நீக்கி இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடியோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1957 சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடின்னு ஒன்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல பேசுறாரு. இதுக்காக 1958 சட்ட மந்திரி அசோக்குமார் சென்னுங்கிறவர் பாராளுமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு. இதனால 1960 கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டோவோட சேர்ந்த வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா உங்களுக்கு அந்த காலத்து மக்களை பத்தி தெரியும், போட்டோனாலே ரொம்ப பயந்துக்குவாங்க. அதுவும் பொண்ணுங்கள்லாம் போட்டோ எடுக்க சுத்தமாவே வரலையாமா. இதுக்கு ஒரு தொகுதிக்கே 25 லட்சம் வரைக்கும் வேற தாறுமாற செலவாயிருக்கு. 1960s 25 லட்சம்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. அதனால இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 1979 போட்டோவோட சேர்ந்த ஓட்டர் ஐடிய ஃபர்ஸ்ட் சிக்கிம்ல கொண்டு வந்தாங்க. அது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போனதால அப்படியே மேகாலயா, நாகாலாந்து அந்த மாதிரி ஏரியாவிலலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லாவே போட்டோவோட கூடிய ஓட்டர் ஐடி கொண்டு வந்துட்டாங்க. டிஎன் சேஷன் அவர்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் 1993 ஒரு ஆள் விடாம இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்குமே போட்டோவுடன் கூடிய ஓட்டர் ஐடி கிடைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்ற விஷயத்துக்கு வரலாம். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டர் ஐடிய டெலீட் பண்ணாம அப்படியே வச்சிருந்து அவங்க பேர்ல வேற யாராவது கள்ள ஓட்டு போடுறதா சொல்றாங்க. இத சுலபமாவே நீக்கி இருந்திருக்கலாம். ஏன்னா ஓட்டர் ஐடிங்கிறது 1980 இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1993 இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்குமே ஓட்டர் ஐடி கைக்கு வந்துருச்சு. ஆனா டெத் சர்டிபிகேட்டுங்கிறது 1970 இருந்தே கம்பல்சரி ஆயிருக்கு. 1970 இருந்தே பர்த் சர்டிபிகேட்டு, டெத் சர்டிபிகேட்டும் கம்பல்சரியா எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 1980 இருந்தோ அல்லது 1993 அத்தனை பேருக்குமே ஓட்டர் ஐடி கைத்தப்ப இருந்தோ டெத் சர்டிபிகேட் கொடுக்கும் போதே ஓட்டர் ஐடி நீங்க நீக்கிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ சமீபமா தான் எங்க அப்பா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இறந்தாரு. அவருக்கு நான் தான் டெத் சர்டிஃபிகேட் எடுத்தேங்கனால என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்கலாம் எனக்கு தெரியும். ஆதார் கார்டு கேட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அவரை புதைச்சாங்களா எரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி மயான சர்டிஃபிகேட்டு அதுவும் கேட்டாங்க. அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து தான் நாங்கள் டெத் சர்டிஃபிகேட்டே எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது
நீங்கள் வந்து அதில் ஓட்டர் ஐடியும் கேட்டு வாங்கி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதே ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் நீக்கிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஒருத்தவங்க இறக்கும் போதே அவங்களோட ஓட்டர் ஐடியும் சேர்த்து வாங்கி அந்த ஓட்டு வந்து இனிமே கிடையாது, இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பண்ணியிருந்தா 1993 இருந்தே ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி கொடுக்காம இருந்திருந்தா கூட குறைந்தபட்சமா இப்ப இருக்கிற ஒரு 30-32 வருஷத்துலயாவது இறந்தவங்களோட ஓட்டுக்கள் வந்து கள்ள ஓட்டுகளா மாறாம இருந்திருக்கும். இப்போ இந்த திரைப்பட காட்சியை பாருங்க. நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை புடிச்சிட்டு போணுமா? அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே புடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு பதிலா அவரு மாடு மேய்க்கிறதே பெட்டர்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஃபார்ம் ஃபில் பண்றதுனாலே அப்படியே பயந்தடிச்சுட்டு ஓடுவாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தப்பே ஒரு 30 வயசுக்கு மேல ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்மை பார்த்தப்ப கையெல்லாம் வேர்த்து போய் நடுங்கினதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இத்தனைக்கும் அதுல வந்து ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. அதாவது எவ்வளோ பணம் போடுறீங்க, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பரு, அவ்வளோதான் கேட்பாங்க. இதை ஃபில் பண்றதுக்கே நமக்கு வந்து கை காலெல்லாம் உதறல் எடுக்கும். ஆனா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல என்னவெல்லாம் கேக்குறாங்க பாருங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணலனா உங்களால ஓட்டே போட முடியாது. என்ன சொல்ற? இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் இந்த மாதிரி 2 ஃபார்ம் உங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம்ல மேல பார்த்தோம்னா உங்க போட்டோ, உங்க டீடைல்ஸ், உங்க வாக்குச்சாவடி டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் ஆகியே தான் வரும். என்னோட ஃபில் ஆகி இருக்கு, நான் பிளாக் வந்து பண்ணிருக்கேன். அடுத்து நீங்க ஃபில் பண்றப்ப இந்த காலம்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க பிறந்த தேதி, உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கு பிறகு உங்க மொபைல் நம்பர், உங்க அப்பாவோட இல்லனா கார்டியனோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்க அம்மாவோட பேரு, அடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தா கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சுன்னா உங்க வைஃப் ஆர் ஹஸ்பண்டோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், இதுவும் ஆப்ஷனல். Thank God இதோட முடிஞ்சது. இல்ல முடியல. அடுத்துதான் பிரச்சனையே. கீழ லெஃப்ட்ல ஒரு பாக்ஸும் ரைட்ல ஒரு பாக்ஸ்லயும் டீடைல்ஸ் வந்து இருக்கும். இதே எஸ்ஐஆர் 2002-2005 வந்து நடந்துச்சு. அந்த நேரத்துல உங்க பேர் எஸ்ஐஆர்ல இருந்து நீங்க ஓட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க லெஃப்ட்ல இருக்கிற காலத்தை மட்டும் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி என்ன மாதிரி நீங்க வந்து இப்பதான் 2002 பிறகு தான் ஓட்டே போட ஆரம்பிச்சிருக்கீங்க, 2002 எஸ்ஐஆர்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா நீங்க ரைட்ல இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். லெஃப்ட் இல்லனா ரைட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் ஃபில் பண்ணணும். இந்த ரெண்டையுமே நீங்க ஃபில் பண்ண தேவை இருக்காது, யாரா இருந்தாலும். அதே மாதிரி இந்த 2002 நடந்த எஸ்ஐஆர் உடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னாக்கா அதுக்காகவே ஒரு கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கு. வெப்சைட் லிங்க் கடைசில நான் சொல்றேன். அதுல போய்க்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்க சட்டமன்ற தொகுதியோட பேரு, நம்பர், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருந்து உங்களால எடுக்க முடியும். இப்போ ஒருவேளை நீங்க வந்து எல்டரா இருக்கீங்க, 2002லயே ஓட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல வந்து ஃபில் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு, அடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்து உங்க அப்பாவோட பேரு, உங்க அப்பாவோட உறவு முறை அதாவது தந்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட பேரு, சட்டமன்ற தொகுதியோட நம்பர், பாகம் எண் அண்ட் வரிசை எண் இதெல்லாமே நான் சொல்ல போற வெப்சைட்டை பார்த்து நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். இல்ல உங்கள்ட்ட டீடைல்ஸ் அந்த ஓட்டர் ஐடி இருந்தா அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ணலாம். இப்பவே கண்ண கட்டுது. ஒருவேளை நீங்க என்ன மாதிரி 2002 ஓட்டெல்லாம் போடல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்கன்னா இந்த இடத்துல உங்க அப்பாவோட டீடைல்ஸோ இல்ல உங்க தாத்தாவோட டீடைல்ஸோ வந்து ஃபில் பண்ணணும். இத பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பெயர், இந்த இடத்துல உங்க அப்பாவோட பேரு, அதே மாதிரி உங்களுடைய அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்க அப்பாவோட அப்பா உறவினரின் பெயர் அப்படின்னு வர இடத்துல உங்க தாத்தாவோட பேரு, அவருடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரைட் சைடுல ஃபில் பண்ணணும். கீழ சைன் போட்டீங்கன்னா கீழ கடைசில பிஎல்ஓ ஆபீசர் வந்து சைன் வந்து போடுவாரு. இந்த மாதிரி 2 காப்பி இருக்கும். ஒண்ணுல நீங்க ஃபில் பண்ணிட்டு அவர்ட்ட கொடுத்தணும், ஒண்ணுல கீழ அவரோட சிக்னேச்சர் வாங்கி நீங்க வச்சுக்கணும். இந்த ரெண்டாவது ஃபார்மை நீங்க சைன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வரலனா இதுதான் உங்களுக்கான ப்ரூஃபா இருக்கும். சோ கண்டிப்பா சைன் வாங்கி நீங்க வந்து வச்சுக்கணும். அண்ட் மேல உங்களோட புது போட்டோ ஒன்னு வந்து ஒட்டிரணும். இது மட்டும் இல்லாம இத குடுக்குறப்ப பர்த் சர்டிபிகேட் மாதிரி 13 டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பிஎல்ஓ ஆபீசர் கேட்டாங்க அப்படினா கொடுத்துக்கணும். 13ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும், 13லாம் தேவை கிடையாது. அண்ட் இந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கான இந்த 2002 எஸ்ஐஆர் டீடைல்ஸை நீங்க எடுக்கிறதுக்கான வெப்சைட் உடைய லிங்க் இதுதான். அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி, உங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி, அதாவது எங்க அப்பா இறந்து போய் 7-8 வருஷம் ஆகுது, எங்க அம்மா இறந்து போய் 30 வருஷம் ஆகுது. ஆதார் கார்டுக்கு ஐடியா வரதுக்கு முன்னாடியே எங்க அம்மாலாம் தவறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்க முடியும்? அப்படி இருந்ததா எனக்கு ஓட்டு அப்படின்னு சொன்னா பயமா தானே இருக்கும். மக்கள் மத்தியில பயத்தை முதல்ல போக்கியிருந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து முதல்ல எதிர்ப்பு கிளம்பி இருக்காது. ரெண்டாவது கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்துருக்கணும். நீங்க கள்ள ஓட்டுக்களே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆதார் கார்டோட எல்லாத்தையும் கொண்டு போய் இணைக்கிறீங்களே, ஏன் ஓட்டர் ஐடியா ஆதார் கார்டோட இணைக்கல? ஓட்டர் ஐடியா ஆதார் கார்டோட இணைக்கல அப்படின்னா
நீங்க அந்த ஓட்டர் ஐடியை இழந்துட வேண்டியதுதான். உங்களோட ஓட்டர் ஐடி செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீங்க ஒரு சட்டம் இயற்றியிருந்தா, ஆதார் கார்டுக்கு நீங்க அப்டேட் இப்போ 10 இயர்ஸ் அப்டேட் கொடுத்தீங்கல்ல, அப்போ நீங்க ஓட்டர் ஐடியும் சேர்ந்து அதுல கொண்டு போய் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆதார் அப்டேட் பண்ணும்போது கண்ணு கைரேகை எல்லாம் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது உயிரோடு இருக்கவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது கூட நம்ம ஓட்டர் ஐடியும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இறந்தவங்களோட ஓட்டு அதுல நிச்சயமா சேர்ந்திருக்காது. அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரே ஆளுக்கு 2-3 ஓட்டர் ஐடியும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆதாருக்கு ஒரு ஓட்டர் ஐடி தானே இணைக்க முடியும். எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக ஒரே ஒரு ஆதார் தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே ஆளுக்கு 2-3 ஓட்டர் ஐடி எடுக்க முடியும். அதையுமே இது மூலமாக தடுத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரி சேர்க்காதவங்கள நீங்கள் நீக்கி இருந்தா அது மக்களோட தப்பாக இருந்திருக்கும். இப்போ நான் போய் ஆதார் அப்டேட் பண்ணாமல் இருந்ததோ, ஓட்டர் ஐடி அதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதோ என்னோட தப்பாக தான் இருக்குமே தவிர அது கவர்மெண்டோட தப்பாக இருந்திருக்காது. இந்த மாதிரி சுலபமான வழிமுறைகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு ஒரு டைமும் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தா பொதுமக்கள் இந்த அளவுக்கு பீதி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. பொதுமக்கள் பயப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் பீகார்ல கிட்டத்தட்ட நீங்க 60 லட்சம் வாக்காளர்களை இந்த மாதிரி நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க எப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓட்டு போடும்போது தான் அவங்களுக்கே அது தெரிய வருது. அப்படின்னா இப்போ நானே இருக்கிறேன், என்னோட ஓட்டை நீங்க நீக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஓட்டு போட போற அன்னைக்கு எனக்கு ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நான் எப்படி என்னோட ஓட்டை போட முடியும்? அந்த குழப்பம் மக்களுக்கு வரும் இல்லைங்களா? அதாவது நான் ஓட்டு போட்டுதான் ஆகணும், ஆனா என்னோட ஓட்டர் ஐடியை நீங்க நீக்கிட்டீங்க, சரியான ஓட்டர் ஐடியை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஓட்டுக்கு முன்னத்த நாள் தெரிஞ்சுக்கிட்டா அந்த அன்னைக்கே போய் என்னால் எப்படி ஓட்டு போட முடியும்? ஒரு ஜனநாயக கடமை ஆற்றணும், ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், நான் கண்டிப்பா ஓட்டு போடணும். இந்த மாதிரி நினைக்கிறவங்க அதுல பயப்படுறது நியாயமா இல்லைங்களா? அதனால தான் மக்கள் இதை பலமா எதிர்க்கிறாங்க. நீங்க வாக்காளர் அடையாள அட்டையை சீர்திருத்தம் பண்ணுங்க, கள்ள ஓட்டுகள் நடக்காம தவிருங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒண்ணுதான். ஆனா ஒரு எலெக்ஷன் டைம்ஸ்ல இதெல்லாம் அவசர கதியா எல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பதட்டமோ பேனிக் ஆகிற சிச்சுவேஷனோ வந்துடும். மக்களுக்கு போதுமான அளவு கால அவகாசம் கொடுங்க. அதோட பொதுமக்கள் கிட்ட நீங்களே போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. இ சேவை மையம் போங்க, ப்ரௌசிங் சென்டர் போங்க, இந்த மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அதில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மையும் கொஞ்சம் சிம்பிளிசிட்டி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுனா மக்கள் சுலபமா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு ஃபார்ம்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன எங்க அம்மாவோட ஓட்டர் ஐடியெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா பயமா தான் இருக்கும். அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாதோ, எங்களோட ஓட்டு போயிருமோ, அந்த மாதிரி பயம் இருக்கதான் செய்யும். அதோட நீங்க வீடு வீடா பண்ணுவேன், அதுவும் 30 நாள்ல பண்ணுவேன், அதுவும் 6 கோடி பேருக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இம்பாசிபிளான ஒரு விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அதிகமா கிளம்புறது சகஜம்தான். அதற்காக தான் தமிழக வெற்றி கழகம் வர 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி எஸ்ஏஆருக்கு எதிராக போராட்டம் நடத்த போறாங்க. ஒரு வாக்காளருங்கிற முறையிலையும் இந்திய குடிமகள்ங்கிற முறையிலையும் என்னோட வாக்கு பறிபோயிடக்கூடாதுங்கிற பயத்திலையும் நானும் எஸ்ஏஆருக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆனால் எஸ்ஏஆர் தேவைதான், ஆனால் இவ்வளோ அவசரமாக கிடையாது. அதனால நான் டிவிகேவோட போராட்டத்தை ஆதரிக்கிறேன். நாளை நமதே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.